உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். விருதுநகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம், தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார் வாகனத்தில் சோதனை, திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பிரச்சாரத்தில் தோய்வு உள்ளிட்ட செய்திகள் அடங்கிய ஒரு சிறிய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். துரோகத்திற்கு உருவம் கொடுத்தால் அது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கும் என விருதுநகர் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். விருதுநகர் தொகுதியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பேசினார். திமுகவை போல் சாதனைகளை எதையும் சொல்ல முடியாமல் அவதூறுகளையும் தரம் தாழ்ந்த பேச்சுகளையும் நம்பியே எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார். பழனிசாமி இதுவரை பேசிய பொய்கள் குறித்து ஒரு புத்தகமே போடலாம் என்று விமர்சித்த முதல்வர், தமிழக வரலாறு தெரியாமல் இபிஎஸ் எதையோ பேசிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். திமுக அரசால் நிறைவேற்றவே முடியாது என்று சொன்ன பல திட்டங்களை தாங்கள் சாதித்து காட்டியிருப்பதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் விரக்தியில் பழனிசாமி ஏதேதோ பேசுவதாக முதல்வர் குறிப்பிட்டார். தனது ஆட்சி காலத்தின் பொழுது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமின்றி மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை ஆதரித்ததன் மூலம் விவசாயிகளுக்கும் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் சுட்டிக்காட்டினார். பொள்ளாச்சியில் பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி மேற்கொண்டது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது போன்ற பல்வேறு தவறுகளையும் துரோகங்களையும் செய்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று முதல்வர் கடுமையாக சாட்டினார். செங்கோட்டையனுக்கு துரோகம், டிடிவி தினகரனுக்கு துரோகம், ஓ பன்னீர்செல்வத்திற்கு துரோகம், சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலுக்கு துரோகம் என துரோகத்தின் மொத்த உருவமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்து பேசினார். மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் தாவேகா இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரின் காரை தடுத்து நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் நிர்மல்குமார் தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் மதுரை புறவழி சாலையை ஒட்டிய நாகமலை புதுக்கோட்டை வழியாக சென்றபொழுது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவரது காரை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த காரின் முன்பகுதியில் நிர்மல்குமார் அமர்ந்திருந்தார். கட்சி நிர்வாகிகள் சிலரும் அவருடன் பயணித்தனர். காரின் உட்பகுதியிலேயும் டிக்கியையும் திறந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். எனினும் இந்த சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. தெற்கு ரயில்வேக்கு 2025-2026 நிதியாண்டில் பயணிகள் பிரிவில் 8,269 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு பிரிவையும் சேர்த்து மொத்தம் 12,110 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதி ஆண்டில் அனைத்து துறைகளிலேயும் சிறப்பான செயல்பாடுகளுடன் பணியாற்றியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகள் ரயில் இயக்கம் பிரிவில் கடந்த ஆண்டு ஒப்பிடும்பொழுது இந்த முறை 9.7% கூடுதல் லாபம் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு ரயில்வேவில் இதுவரை இல்லாத அளவாக டிக்கெட் பரிசோதனை மூலமாக மட்டும் 160.75 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில் போக்குவரத்து பிரிவில் 3,840 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும், இது முந்தைய ஆண்டை காட்டிலும் சுமார் 1% கூடுதல் வளர்ச்சியாகும் என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வேண்டாம் என்ற கருத்தின் அடிப்படையில் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவு சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. திமுக வேண்டாம் போடா என்ற தலைப்பில் இந்த வீடியோ பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திமுக வேண்டாம் என்ற பேனரை கையில் ஏந்தியபடி அணிவகுக்கும் வகையில் இந்த பதிவு அமைந்துள்ளது. கடந்த தேர்தலில் திமுக பொய்யான வாக்குறுதி அளித்து வாக்கு கேட்டதாகவும், அதனை நம்பி பொதுமக்கள் வாக்களித்ததாகவும், ஆனால் அரசு அதற்கு ஏற்ப எந்த நம்பிக்கையும் செய்யவில்லை என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மீது பொய்யான தகவல்களை குறிப்பிட்டு ஆட்சி நடத்தியதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி சந்தி சிரிக்கும் ஆட்சியாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் தமிழகத்தின் ஏராளமான பிரச்சினைகள், 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு அராஜக சம்பவங்கள், வன்முறைகள், அரசு ஊழியர்கள் போராட்டங்கள் போன்றவை அரங்கேறியதால் இந்த ஆட்சி போதும், இதற்கு மேல் தேவையில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய இந்த வீடியோ பதிவை பாஜக ஊடக பிரிவு பல்வேறு தளங்களில் வெளியிட்டுள்ளது. கேரளாவில் இடது ஜனநாயக முன்னணியான எல்டிஎஃப் 3வது முறையாக வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைக்கும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கேரளாவில் இடது முன்னணிக்கு மிகவும் சாதகமான சூழல் நிலவுவதாக கூறினார். கடந்த 10 வருடங்களாக அங்கு இடதுசாரி ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், அந்த கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 3 தொகுதிகளில் போட்டியிடுவது பற்றியும் பேசினார். தான் கேரளா சென்ற பொழுது சுமார் 10 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ததாகவும், அங்கு இருக்கும் மக்கள் மனநிலையை பார்க்கும் பொழுது இந்த முறையும் இடது ஜனநாயக முன்னணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யும் என நம்புவதாகவும் கூறினார். முன்னதாக பொன்னானி தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவாக பெற்ற பிரச்சார கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம் செய்து பேசியதை முதல்வர் பினராயி விஜயன் பாராட்டியிருந்தார். ராஜ்யசபா சீட்டு தருவதாக தனக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆவேசமாக கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு தருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு கொடுத்த கடிதத்தை செய்தியாளர்கள் முன்னிலையில் காண்பித்தார். தங்கள் கட்சிக்கு 0.5% வாக்கு மட்டுமே இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதையும் அப்பொழுது சுட்டிக்காட்டினார். ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசியது அழகல்ல என்றும் பிரேமலதா தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியின் பொழுது தங்கள் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாக வாக்குறுதி அளித்த எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு அதனை மறுத்து பேசி ஏமாற்றிவிட்டதாகவும் கூறினார். அது தொடர்பான எடப்பாடி பழனிசாமி கடிதத்தையும் அவர் செய்தியாளர்களின் முன்னிலையில் அம்பலப்படுத்தினார். இதற்கெல்லாம் வரும் தேர்தலில் மக்கள் பதில் சொல்வார்கள். மே 4ஆம் தேதி அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் பிரேமலதா ஆவேசத்துடன் கூறினார். தவேக தலைவர் விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என அந்த கட்சியின் துணை தலைவரும் நடிகையுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசியலுக்கு விஜய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார், அவரை விட்டு விடுங்கள் பாவம் என கூறினார். புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தவேக வேட்பாளர் பெயரை சொல்வதற்கு பதில் பாஜக வேட்பாளரை விஜய் குறிப்பிட்டு பேசியதாகவும் குஷ்பு சுட்டிக்காட்டினார். விஜய் மனதில் பாஜக தான் இருக்கிறது, அது மட்டும் உறுதி என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும், தமிழகத்திலேயும் புதுச்சேரியிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் குஷ்பு தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகளை விஜய் பிரிப்பார் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கணித்திருக்கிறார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் கட்சியால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கூறினார். அதே நேரம் விஜயின் அரசியல் வருகை திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். அரசியலில் யதார்த்தத்தை தான் பேச வேண்டும். விஜயால் யார் ஓட்டுகளை பிரிக்க முடியும்? விஜய் பிரிக்க போவது திமுக வாக்குகளை தான் என கூறினார். குறிப்பாக திருமாவளவன் கட்சி வாக்குகளை விஜய் பிரிப்பார் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வாக்குகளை அவரால் பிரிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். தமிழக அரசியலில் விஜயின் வருகை திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவது உறுதி என்றும் எச். ராஜா நம்பிக்கையுடன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிகண்டன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லும் அவர் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். குறிப்பாக கிராம பகுதிகளுக்கு சென்று மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள், இல்லத்தரசிகள் பலரையும் சந்தித்து திமுகவின் சாதனைகள் பற்றியும் வாக்குறுதிகளை எடுத்து கூறி ஆதரவு திரட்டுகிறார். இதேபோல் ஊர் பெரியவர்களையும் சந்தித்து தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகள், அவற்றை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து வாக்குறுதி அளிக்கிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் மணிகண்டனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் மிகுந்த உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நாளுக்கு நாள் தனது தேர்தல் பணிகளை அவர் தீவிரப்படுத்தி வருகிறார். மணிகண்டனின் பிரச்சாரத்தின் பொழுது திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமின்றி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சென்று அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள்.